டேய் சுருட்ட எவ்வளவு நேரம் இங்க இருந்து போட்டோ எடுப்ப ரூமுக்கு போண்டா வாடா. டேய் மச்சான் வந்துறடா ரெண்டே போட்டோடா. டேய் இதோட நல்ல பிளேஸ்ல இருக்கடா நான் கூட்டி போறேன்டா வாடா. டேய் மச்சான் வரேன்டா இருடா ரெண்டே போட்டோ. அட போடா டேய் நீ வந்தா வா வராட்டி போ. அஞ்சு மணிக்கு உள்ள போனடா மணி 7 ஆயிட்டா. ஏ மச்சான் 2 நாளா நான் பாத்ரூம் போவே இல்லடா. ஏ 2 நாளா போலடா உள்ள 2 மணி நேரம் உட்காருவே நீ. ஏ ஜஸ்ட் ஒரு 60 மினிட்ஸ் வந்துடுறேன். 60 நிமிஷம் தான் சொல்லிட்டான் சீக்கிரம் வந்துடணும். ஏய் 60 நிமிஷம்னா 1 மணி நேரம்டா. ஆமாண்டா இங்க பாரு ஒழுங்கா 2 நிமிஷத்துல வந்துரு சொல்லிட்டான். அடுத்தவளா குளிச்சு கிளம்புவானா சும்மா பாத்ரூம்லயே குடி இருக்கிறது. வரண்டா வரண்டா என்னம்மா இப்ப என்ன துரத்தி விட்டு நீ பேல போற அதானே. ஏய் ஐமாட்டி எந்திரி எந்திரி கிளம்பு கிளம்பு. ஏய் எந்திரிங்கடா டேய் எந்திரடா மணி ஆயிட்டா. டேய் பைத்தியக்கார நாயவுலா எந்திரிங்கடா இடத்துக்கு போண்டா வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்கடா வாங்கடா. ஆட்டங்கொப்ப மோனலா. பேபி சொல்லு பேபி. வீட்ல சீக்கிரம் பேசிடுறா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். தோ உடனே சொல்றேன். மா இங்க பாருங்க எனக்கு நீங்க பொண்ணுலாம் பார்க்க வேணாம். நான் கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டுவேன். அப்படி நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கல நான் அந்த புள்ளைய கூப்பிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த புள்ளைக்கு நான் தான் உயிரே எனக்கும் அவ தான் உயிரு புரிஞ்சுக்கோங்க. இப்ப உனக்கு யாரு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னா எதுக்கு கத்திட்டு போறான் அப்பவா? ஏதோ பண்ணிட்டு போ. எதுக்குடி உடனே வர சொல்லியிருந்த? எங்க வீட்ல எனக்கு ஃபாரின் மாப்பிள்ள பாத்துறாங்கடா. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பாய். டேய் என்ன நிமிடம் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போறா. பாய் பாய். டேய் பாய் பாய். என்னடி பாய். தம்பி என்ன உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு ஒரு பொண்ணை காமிச்சு பிடிச்சிருக்குன்னு சொன்னோம்மா. ஆமா அவளுக்கு ஏதோ ஃபாரின் மாப்பிள்ள பாத்துட்டாங்களாம். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாளாமா. அச்சச்சோ சரி உடுப்பா நாங்க உன் பக்கம்ல உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறோம். தம்பி சின்ன பிள்ளை முடியாப்பா. கட்டுனா அவளைத்தான் கட்டுவேன் இல்லனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பேன். தம்பி கோச்சிக்காதப்பா இன்னும் ஒரே ஒரு லைன் இருக்கு. அவளுக்கு நான் தான் உயிர் எனக்கும் அவதான் உயிர். லவ் கேக்குது லவ். ஐயோ ஏன் புள்ளைய பத்தி அடிக்கிறியா? யோ ஸ்கூலுக்கு படிக்க அனுப்பிச்சா லவ் பண்ணி தெரியாயா? லவ் 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 கேக்குதே. சிச்சி ஓடு. அண்ணா ஏன்னா புள்ளைய அடிக்கிறியா? யோ லவ் பண்றாயாமா? நோ என்னன்னா நீ இந்த காலத்துல போய் லவ் பண்றதுக்குலாம் அடிக்கிற? யோ லவ் பண்ணா பரவாயில்லையா வேற ஜாதி பண்ண லவ் பண்றான் பண்ணலாமா? பெரிய காதல் மன்னனு இவரு. தம்பி தம்பி ஏன்பா புள்ளைய பத்தி அடிக்கிறியா? லவ் பண்றாயாமா? யோ இந்த காலத்துல போய் ஜாதி பாத்துட்டு இருக்கியா? யோ ஜாதி என்னையா ஜாதி? நான் பாப்பனா ஜாதி? இவன் வேற மத பொண்ணு லவ் பண்றாயா? இங்க வா அடி வாங்க வா. WWE சாம்பியன்டா. லவ் கேக்குது லவ். யோ யாயா புள்ளைய பத்தி அடிக்கிறியா? யோ லவ் பண்றாயா அவன்? யோ என்னையா நீ இந்த காலத்துல போய் ஜாதி மதம் பாக்குறியா? யோ ஜாதி மதம்லாம் நான் பாப்பனாயா? அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா பரவாயில்லையா அவன் ஒரு பையனை லவ் பண்றாயா? யோ ஆயோ அவனாடா நீ? 2 மார்க் ஒரு 8 1 மார்க் ஒரு 10 அப்புறம் 3 மார்க்கு ஒரு 6 7 அப்புறம் 5 மார்க்கு ஒரு 3 அப்புறம் 10 மார்க்கு ஒரு 2 அப்புறம் அதுல 2 மார்க்கு ஆக மொத்தம் 100க்கு 80. 100க்கு 80 பரவாயில்லையே நல்ல மார்க்காச்சே. இதுக்கு மட்டும் ஆப்ஷன் ஏவா சியான்னு தெரியலையே. ஏ மச்சான் இதுக்கு ஏ வருமா சி வருமா? பி வரும்டா. எதே பி வருமா? பி இல்லடா பி வரும்டா. பி வருமா? மச்சான் இந்த 2 மார்க் கேரக்டர் தானே கேட்டிருக்காங்க. கேரக்டர்ல ஊரை பத்தி கேட்டிருக்காங்க. ஊரை பத்தியா? மச்சான் இந்த 3 மார்க்டா. இங்க குடு பாக்குற இது ஏன்டா எழுதுனியா? டேய் இதுக்கு அது வரும்டா. அரே அதுக்கு அதை எழுதுடா. ஏன்டா இத போய் எழுதி வந்தியா? டேய் இதுக்கு இதுடா நீ எக்ஸாம் எழுதிக்கணும். ஃபெயில் தான் நீ போடா. எது ஃபெயிலா? உங்க எல்லாத்தையும் ஒண்ணே சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. எக்ஸாம் முடிச்சீங்கன்னா வீட்டுக்கு போயிடுங்க. யாருக்கிட்டையும் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. வீணா மன உளைச்சல் ஆயிடும். மச்சான் இதுக்கு ஏ வருமா பி வருமாடா?
ஐயோ ஆயோ இதே ஏன்டா எழுதுனடி அதுக்கு அதை எழுதணும்டா அதே ஏன்டா இதுல எழுதுன நீ இதையாச்சும் எழுதணும்ல அதுக்கு ஏன்டா இதே எழுதுனியா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நீ எக்ஸாம் ஃபெயில் போ ஏதோ என்னால முடிஞ்சது என்னடா போசுது என்ன எப்படி பார்த்தா 8 கால் பூச்சி மாதிரியே இருக்கு மா என்னம்மா போட்டோ இது சின்ன வயசுல ஒழுங்கா உட்கார வச்சு போட்டோ எடுக்க மாட்டீங்களா போட்டோ எடுக்க என்ன பண்ண தெரியாம பேசிட்டு இருக்காத கண்ணா செல்ல இங்க பாரு புல்லட் அப்புறம் ஓடல இங்க பாரு கேமரா பாரு அங்கிள் போட்டோ எடுக்க வந்திருக்காங்க இங்க பாரு ஏலா இங்க பாருடா எப்பாடி அப்புறமா பிளேன் ஓட்டலாம்பா இங்க பாரு கேமரா பாருப்பா எப்பாடி அச்சோ சரி ஒண்ணு இல்ல பின்னாடி கிளி பொம்மை இருக்கு பாரு கிளி பொம்மை இங்கடா கண்ணு இங்க பாரு கண்ணு இங்க பாருடா டிங் புள்ளையா இது ஸ்பைடர்மேன் இங்க பாருங்க எடுப்பா எடுக்க வேண்டியதுன்னா ஒரு செகண்ட் பார்த்தல ஒரு செகண்ட்ல எப்படிக்கா எடுக்கிறது இல்ல நீ எடுக்கறடா அப்புறம் என்ன போட்டோகிராஃபர் நீ எடுக்கறேன்க்கா எடு என்னடா கரை ஓதுறடா கடலாம விருப்பப்படுறா இங்க பாருடா எந்திரிப்பா எந்திரி தம்பி ரெடியாரு என்னடா சுத்திக்கிட்டு இருக்க காமிடா மூஞ்ச காமிடா என்னடா மூஞ்ச காமிக்கிறதுக்கு படத்தை காமிக்கிற தம்பி பரவாயில்ல எடுப்பா அக்கா இது எப்படிக்கா எடுக்கிறது தம்பி எடுப்பா அவன் இதுக்கு மேல மூஞ்ச காமிக்க மாட்டான் எடுப்பா சரிக்கா ஏமா கிரிக்கெட் விளையாட போயிட்டு வந்துடுறேன் அல்ல பந்து பொறுக்க போறேன்னு சொல்லு ஏமா எங்க டீம்லயே நான் தான் தலைவர் பால் பொறுக்கும் பறக்கும் படை தலைவர் தானே நீ மா உனக்கு என்ன பத்தி தெரியல பாரு ஒரு நாள் ப்ரூஃப் பண்றேன் பாரு பாடடா போர்க்கடா படா போர்க்கு ஏய் ஏமா வாடா ஏண்டா எங்க அம்மாட்ட எதனா நம்ம பந்து தான் பொறுக்க போறோம்னு சொன்னியா என்ன இல்லடா அதெல்லாம் சொல்லடா அப்ப சரி அப்ப அம்மாக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம பந்து தான் பொறுக்க போறோம்னு இப்ப தெரிஞ்சிருக்கோம்டா என்னடா சொல்ற அம்மா லைன்ல தான் இருக்காங்க மனுஷனடா நீங்கலாம் பொறுக்க பால பொறுக்க டேய் போனை கட் பண்றா இல்ல பிரேக் பிடிக்க டைட்டா புடிச்சு ஐயோ ஆயோ ஐயோ வலிக்குதே முடியலடா லே யாருக்காச்சும் கால் பண்ணி வர சொல்றா பண்றேன்டா இருடா புளி முட்டை தூக்கி பார்த்தேன் இப்ப பூ முட்டை தூக்க போறேன் அப்ப எங்களை என்ன பாடியில தூக்க போறியாடா பண்ணாடா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன என்னடா சொல்றானோ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க சொல்றானோடா வேற யாருக்காச்சும் கால் பண்ணான்டா வேற யாருக்கு பண்றது சுருட்டைக்கு பண்ணுவோம் சுருட்டை கரெக்டா இருப்பான் அத்தி பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா நாங்க தான்டா செவப்பு இவனோ காலர் டியூன் கேட்கறதுக்கு செத்தே போயிடலாம் எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே சுருட்ட உனக்கு ஒரு வேலை வந்துட்டு என்னது டிக்டாக் வேர்ல்டுக்கு போயிட்டு மொத்தம் 3 வீடியோ எடுக்கணும் ஐயா என்னாலாம் போக முடியாது ஏய் இது நம்ம அசைன்மெண்ட் மொத்தம் 30 வீடியோ கலெக்ட் பண்ணோம் புரியுதா புடி அந்த டைமண்ட் அழுத்தி புடி அங்க போயிடுவேன் என்னடா இது அடுத்த அளவு பாப்போம் மச்சான் அந்த பொண்ணு போற அழகா இருக்கு ஏய் உன் தங்கச்சி அந்த அப்படி பாப்பேடா நீ போமா சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே ராஜ் இப்ப நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு அவனை விட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுவ பதில் சொல்லு ராஜ் மாப்பிள நான் கூப்பிட்டு போறேன் வா மாப்பிள என்ன தயங்கிட்டு இருக்க வா உட்கார் வா போலாமா போலாடா சரி ஜூஸ் வாங்கி கொடுத்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம் மாப்பிள என்ன மாப்பிள ஜூஸ் வேணாடா மாப்பிள சாப்பிடு மாப்பிள எக்ஸாம் எழுத போற A few minutes later. லே என்னடா அசால்ட்டா உட்காந்துரு எக்ஸாம் எழுதுறியா லே ஸ்கூல் டாப்பரே இப்ப என் கையிலடா மாப்பிள 7வது கொஸ்டின் காமி மாப்பிள டேய் உன் வண்டிக்கு பெட்ரோலுக்கு ஒரு 50 ரூபா நீ எனக்கு வாங்கி கொடுத்த ஜூஸுக்கு ஒரு 20 ரூபா நீ என்ன கூப்பிட்டு வந்ததுக்கு 10 ரூபா அப்புறம் உனக்கு டிப்ஸ் ஒரு 20 ரூபா உனக்கு எனக்கு பழக்கம் அவ்வளவுதான் முடிச்சுக்க அடப்படு பாவி அம்புட்டு நடிப்பா அவ்வளவுதான் ஃபெயில் நீ டேய் படிச்சவனுக்கு தான்டா ஒரு வழி
படிக்காதவனுக்கு பல வழிடா. என்ன இப்படி ஒரு நாத்தம்? நாத்தத்துக்கு உயிர் இருந்தா நாத்தமே மூக்க போத்துமே. சிச்சி, எங்க இருந்து இந்த வாழ வருது? சிச்சி, நாத்தம் முச்ச பையல ஓடுற. ஐயா முதுகு வலிக்குது. அடியா வீட்டுல எதனா வந்து வேலை செய்யறியா? அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறேன், கூட வந்து உதவி பண்ண தெரியாதா? எப்பா பாரு திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, பேல வேண்டியது. அடியா இவ்வளவு கத்துறனே, கண்ணாச்சி இந்த பக்கம் திரும்பலாடியா? காதுல வாங்குறியா இல்லையா? நல்லா பண்ணி பீய திங்கிற மாதிரி தின்னுட்டு இருக்க. உனக்கா இப்ப தெரியாது இந்த அம்மாவோட அருமை. நாளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போவல, அங்க மாமியா போட்டு மொத்துவா, அப்ப தெரியும் இந்த அம்மாவோட அருமை. மாடி, உன்னதான் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் சாப்பிட்ற? என்ன கண்ணு கலங்குது, வாய் பிதுங்குது, மூஞ்சி ஒரு பக்கம் ஒதுங்குது. இப்ப என்ன கேட்டுவிட்டேன்னு என்னமோ அழுவுறா. ஐயோ அப்பா இதை திட்டாரு. அப்பா எவ்வளவு பேசாதீங்க போகப்பா. ஏய் தம்பி, உன்னதான் படின்னு சொன்னல, என்ன போன் பார்த்துட்டு இருக்க? என்ன இவனுக்கு கண்ணு கலங்குது, வாய் பிதுங்குது, என்னடா மூஞ்சி இது பண்ணி படக்ஸ் மாதிரி? தம்பி அழுது கூட தொலைஞ்சிருப்பா, மூஞ்சி அப்படி வைக்காதப்பா. ஐயோ அம்மா, அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருக்காருமா. என்னடா அது? என்ன அப்பா நினைச்சதுங்களா இல்ல ஆங்கிரி பெண் நினைச்சதுங்களா? அடியே இப்ப என்ன கேட்டுவிட்டோன்னு பசங்களா என்னமோ அழுதுட்டு ஓடுதே. ஐயோ என் புருஷன் என்ன குடும்பப்படுத்துறானே, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். மா தோசை என்னமா கேட்டேன், என்னமா இட்லி வச்சிருக்கீங்க? எல்லாம் பண்ணாட, அது தோசை தாண்டா. மா தோசை சுட தெரிஞ்சா சுடுங்க, இல்லன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். உன் தங்கமான உன் பொண்டாட்டி சுட்ட தோசைடா அது. இவ சுட்டதா? ஆஹா, சரியான தோசடி. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏ சல 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 என்ன விடுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். விடுங்க, தோசை விடுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். விடுங்க, விடுங்க. ஓ கெஞ்சனுல. ஏ தங்க 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 ப்ளீஸ் ப்ளீஸ் வாடி வாடி, தோசை சாப்பிடுறேன் வாடி வாடி. தங்க தங்க ப்ளீஸ் வா. ஓ கெஞ்சனும்ல. ஏ சல சல ப்ளீஸ் ப்ளீஸ் வாடி வாடி, வீட்டுக்கு போலாம்டி வாடி, தோசை வந்து சாப்பிடுறேன்டி வாடி. ஏ சல 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 வா வா. ஐயா விடுங்க, 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 நான் வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏ சாப்பிடுறேன்டி வாடி வாடி, ப்ளீஸ் வீட்டுக்கு போலாம்டி வாடி. அம்மா வீட்டுக்கு போறேன். ஏ சல சல வாடி வாடி ப்ளீஸ் வாடி வாடி ப்ளீஸ். என்னடி பாக்குற கோப்பமா ஓடு ஓடு கோப்பமா ஓடு ஓடு ஓடு. வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. கோப்பமா ஓடு. ஏங்க வாங்க, உங்களுக்கு முழு நல்லா முழுக்கு மேல தோசை விட்டு தரேன் வாங்க. முறுக்கு ரவுண்டா இட்லி மாதிரி தாண்டி இருக்கும்.